காஞ்சிபுரம் காந்தி சாலையில் மாற்றம் செய்துள்ள போக்குவரத்தை மாற்றத்தை சரி செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு சார்பில் மாவட்ட தலைவர் வேலுமணி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மாவட்ட தலைவர் வேலுமணி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் காந்தி சாலையில் புதிய போக்குவரத்து முறையை மாற்ற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதனை காவல்துறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனுவாக வழங்கிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் காஞ்சிபுரம் காந்தி ரோடு அனைத்து வியாபாரிகள் சங்கம் என்ற புதிய அமைப்பு துவங்கப்பட்டு தலைவராக டிவி தசரதசா, செயலாளராக வி கோபிநாத், பொருளாளராக எம் சீனிவாசன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் மாவட்ட துணைத் தலைவர் ஏசி குமார், மாவட்ட இணை செயலாளர் KN மூர்த்தி, செயலாளர் சரஸ்வதி, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பிரவீன், காந்தி ரோடு வியாபாரிகள் எழிலன், ஜலால் உள்ளிட்ட ஏராளமான வியாபாரிகள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட துணைத் தலைவர் ஏசி குமார் நன்றிகளை தெரிவித்தார். அங்க போன உடனே அங்க கேட்பாங்க அதுக்கு அந்த டிராஃபிக் இல்லல அங்க நீங்க போலீஸ் இந்த பக்கம் தான் டிராஃபிக் அதிகம், அந்த பக்கம் டிராஃபிக்கே இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பக்கமும் போட போறாங்க வண்டியை சொன்னாதான் கரெக்டா வரும். ரோடு என்ன ரேஸ் கோச் குலைக்கிறேன் போட்டவன் அந்த வழி போக மாட்டான்னு எப்படியா அசூரன்ஸ் கொடுக்குறாங்க. வர்றவங்க ஒரு மணி நேரம் ஒரு நாளெல்லாம் நோய் இங்கே நோய் என்று வேணாம். நம்ம மலைய அரசாங்கத்தின் போது வரக்கூடாதா இருக்கிற இடத்தை பயன்படுத்துங்க, நீதி செய்ய எந்த வேலை நாங்கள் செய்கிறோம். கோரிக்கை 3 வயசு ஒன்று என்ட்ரி, இன்னொன்று நோ என்ட்ரி. ஒன்று என்ட்ரி, இன்னொன்று ரைட் நோ என்ட்ரி வேலை இல்லையா ஒன்றை ஆக்குறாங்க. ஆப்பி வாழ்க்கை போனோம்னா நட்சத்திரத்தை சுற்றி வந்தால் தான் போக முடியும். நீங்கள் சொந்த முதல்ல தான் கரெக்டு. இப்போ அந்த மாதிரி தான் போகணும், அந்த மாதிரி போட்டாங்க. அது வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா நம்ம கேட்டதுக்கப்புறம் அந்த யூடேன் வந்து பைக்கு போய் அலோவ் பண்ணாங்க, காருக்கு அலோவ் பண்ணல. வேற என்ன தீர்வு, வேற என்ன மாற்று கருத்து இருக்கா? ஏன்னா சார் இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ அவர் சொன்னதே தான். அதே பைக்குக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுக்க சொல்லுங்கள். இப்போ போட்டிருக்காங்கல்ல, இந்த பக்கம் பேரிகார்டு இந்த பக்கம் பேரிகார்டு போட்டிருக்காங்கல்ல, நடுவில் பெருசாக ரோடு போகுது இல்லைங்களா, அங்கே வந்து காருக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்க. 2 வீலருக்கு நடுவில் அவங்க தேவையான இடத்துல திரும்புறதுக்கும் இந்த மாதிரி பெரிய கடைகளுக்கு வந்து பார்க்கிங் அங்கே அவங்க புக்கில் போகிறதுக்கும் எக்ஸப்ஷன் கொடுக்க சொல்லுங்கள். பேரிகார்டை ரிமூவ் பண்ண சொல்லுங்கள். அந்த மட்டும் எல்லாம் பைக்கு எல்லாம் எதுவும் அவங்களோட கடைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ பார்க்கிங்கும் விட முடியாது, வெறும் காரும் பைக்கும் மட்டும் போகணுன்ற மாதிரி இருக்குது. கடைகள் 100 கிலோமீட்டர் வேலை போகிறாங்க. ஆக்சிடென்ட் வரும். மக்களுடைய அன்றாட வாழ்க்கை ரொட்டேஷனாக போகிறது தான் முறை. திடீர்னு நினச்சி இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது.